வெல்கம் டு கனகாஸ் கிச்சன். இன்னைக்கு நம்ம கிச்சன்ல 1/2 கிலோ அளவில் குழம்பு மிளகாய் தூள் அரைக்க போகிறோம். சைவம் அசைவம் வறுவல் எல்லாத்துக்குமே இந்த பொடி ருசியாகவும் நல்ல கமகமன் வாசமாகவும் இருக்கும். எப்படி அரைக்கிறதுன்னு பார்க்கலாம். பிடிச்சா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மசாலா பொடிக்கு நம்ம வறுக்கிற ஒவ்வொரு பொருளையும் ஃபேன் காற்றுக்கு நேராக நியூஸ் பேப்பர் விரித்து இந்த மாதிரி ஒவ்வொன்றா வறுத்துட்டு சேர்த்து ஆற வச்சு சம்பா மிளகாய் வத்தல் 400 கிராம் வெயில்ல காய வச்சு எடுத்துக்கோங்க. மசாலா பொடிக்கு தேவையான பொருளை வறுத்து எடுக்கிறதுக்கு அடிகனமான பாத்திரமா எடுத்துக்கோங்க. லைட் வெயிட்டா இருந்தா சீக்கிரம் கருகி போயிடும். 1/2 கிலோ மல்லியை கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்துட்டு நல்லா வாசம் வர்ற அளவுக்கு வறுத்து எடுங்க. அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா இந்த அளவுக்கு வறுத்து எடுங்க. பாருங்க, நல்லா இந்த மாதிரி ரெட்டை ரெட்டையாக வெடிக்கிறதுக்கு முன்னாடியே எடுத்துருங்க. நல்ல கலர் பாருங்களேன், டார்க் கலரில் மாறும். ரொம்ப டார்க் கலரில் மாறுற அளவுக்கு வறுக்க வேண்டாம். ஓரளவுக்கு நம்மளுக்கே தெரிஞ்சிடும். நல்ல கமகமன் வாசம் வர்றதுலேயே தெரிஞ்சிடும். லைட்டாக நிறம் மாறிடும். 50 கிராம் சிறுஞ்சீரகம் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா இந்த மாதிரி கிளறி விட்டுட்டே இருங்க. பொரிய ஆரம்பிக்கும். பொரிஞ்சதும் கொஞ்சம் நிறம் மாறிடும். இந்த அளவுக்கு இதை நியூஸ் பேப்பரில் சேர்த்துருங்க. 50 கிராம் சோம்பு சேர்த்துட்டு நல்லா கிளறி விட்டுட்டே இருங்க. பொரிய ஆரம்பித்து நல்ல நிறம் மாறும். அந்த ஸ்டேஜில் எடுத்துருங்க. மிளகு சேர்க்கும் போது அடுப்பை ஃபுல் சிம்மில் வச்சுக்கோங்க. 75 கிராம் மிளகு சேர்த்துட்டு நல்லா கிளறி விட்டுட்டே இருங்க. மிளகு 2 வெடிக்கிற சவுண்டு கேட்கும். அது வெடிக்கிறதுக்கு முன்னாடியே நல்ல கமகமன் வாசம் வரும் பாருங்க. அந்த ஸ்டேஜ்லேயே எடுத்துருங்க. வெடிக்க விட்டுறாதீங்க. நல்லா வாசம் வர ஆரம்பிச்சிருச்சு, எடுத்துடலாம். 50 கிராம் துவரம்பருப்பை சேர்த்துட்டு அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வைங்க. ஃபுல் சிம்மில் இருந்ததுன்னா சீக்கிரம் வறுபடாது. மீடியமில் வச்சுட்டு நல்ல பொன்னிறமாக வர அளவுக்கு இந்த மாதிரி கிளறி விட்டுட்டே இருங்க. இந்த அளவுக்கு நிறம் மாறணும் பாருங்க. இந்த அளவுக்கு வரவும் எடுத்துருங்க. 50 கிராம் கடலைப்பருப்பை சேர்த்துட்டு இப்போ துவரம்பருப்பு நம்ம எந்த மாதிரி வறுத்து எடுத்தோமோ அதே முறையில் வறுத்திடுங்க. நல்லா இந்த மாதிரி நிறம் மாறவும் எடுத்துருங்க. டைமண்ட் கட்டி பெருங்காயம் ஒரு 15 பீஸ் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா கிளறி விட்டுட்டே இருங்க. அது நல்லா பொரிஞ்சு வரும். ஒரு மாதிரி வெள்ளை கலரில் வரும். நல்லா பொரிஞ்சு இந்த மாதிரி பாருங்களேன், நல்லா பொரிஞ்சு வரும். பொரிஞ்சு இந்த ஸ்டேஜில் எடுத்துருங்க. 25 கிராம் விரலி மஞ்சள் சேர்த்துட்டு நல்லா கிளறி விட்டுட்டே இருங்க. மஞ்சள் வறுபடுறது நல்லா கமகமன் வாசம் வரும். ஒரு மாதிரி லைட்டாக வெள்ளரிட்டு வரும். அந்த ஸ்டேஜ்லேயே எடுத்துருங்க. 2 ஸ்பூன் வெந்தயம் சேர்த்துட்டு நல்லா கிளறி விட்டுட்டே இருங்க. வெந்தயம் நல்ல கமகமன் வாசம் ஒரு மாதிரி பொரியிற சவுண்டு, வெடிக்கிற சவுண்டு கேட்கும். நல்ல கோல்டன் கலரில் நிறம் மாறும். இந்த அளவுக்கு இப்போ இதை எடுத்துருங்க. 3 ஸ்பூன் கடுகு சேர்த்துருங்க. சேர்த்துட்டு நல்லா கடுகு வெடிக்கவும் எடுத்துருங்க. ஒரு கைப்பிடி அளவு கறிவேப்பிலையை நல்லா கழுவிட்டு ஃபேன் காற்றுல கொஞ்சம் ஈரம் போக காய வச்சுட்டு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா இந்த மாதிரி கிளறி விட்டுட்டே இருங்க. நல்லா முருகி வரும். எடுத்து நசுக்கி பார்த்தோன்னா நல்லா முருகலாக இருக்கும். அந்த ஸ்டேஜில் எடுத்துருங்க. சாப்பாட்டு அரிசி 50 கிராம் சேர்த்துட்டு நல்லா கிளறி விட்டுட்டே இருங்க. பொன்னிறமாக மாறும். நல்லா பொரிஞ்சு நிறம் மாறும் பாருங்கள். இந்த ஸ்டேஜில் எடுத்துருங்க. அரை கைப்பிடி அளவு கல்லுப்பு சேர்த்துருங்க. சேர்த்துட்டு நல்லா ஈரப்பதம் போக வறுத்திடுங்க. கல்லுப்பு சேர்க்குறது வண்டு வராமல் இருக்கிறதுக்கும் பொடி கெட்டு போகாமல் இருக்கிறதுக்காக தான் நம்ம கல்லுப்பு சேர்க்குறோம். வறுத்த எல்லா பொருளையும் இந்த மாதிரி நல்லா குளிர ஆற வச்சு எடுத்துருங்க. ரைஸ் மில்லில் நல்ல மசாலா பொடி அரைக்கிற மிஷினில் கொடுத்து அரைக்க சொல்லுங்க. அரைச்சி இந்த மாதிரி வாங்கிக்கோங்க. இது எல்லா குழம்புக்குமே ரொம்ப சூப்பராக இருக்கும். வறுவலாக இருந்தாலும் எல்லா வித அசைவம் சைவம் எல்லாத்துக்குமே ரொம்ப ருசியாகவும் வாசமாகவும் இருக்கும். இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.